ஓம் தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை, சப்தமி திதி மதியம் 2:59 வரை உள்ளது. அதற்கு மேல் வளர்பிறை அஷ்டமி திதி ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மதியம் 2:21 வரை உள்ளது. அதன் பின்னர் அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்று மதியம் 2:21 வரை அமிர்த யோகம், அதற்கு பின்னர் மரண யோகம். இன்று ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:15 இருந்து 10:15 வரை, மாலை 4:45 இருந்து 5:45 வரை கௌரி நல்ல நேரம். காலை 10:45 இருந்து 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 இருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 மதியம் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள் புதன் ஓரை காலை 6 முதல் 7 வரை. சந்திர ஓரை காலை 7 முதல் 8 வரை. குரு ஓரை காலை 9 முதல் 10 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரம் ஆகும். இன்று பிற்பகல் 2:21 வரை அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், அதற்கு பின்னர் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய ராசி பொதுப்பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய திறமை பளிச்சிடும். எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். நட்சத்திர பலன். அசுபதி. செய்தொழில் மிகுந்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல், ஊதிய உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சார்ந்த முதலீடுகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். பரணி. சுக்கிரன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். செய்தொழில் அமோக லாபமும் உண்டு. உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு ஊதிய உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை இன்று நீங்கும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம். கார்த்திகை.
செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். நிலம் சார்ந்த முதலீடுகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று தனவரவு வரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். கார்த்திகை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. நிதி ஆதாரங்கள் வலுப்படும், மேம்படும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அமோக லாபத்தை தரும். ரோகிணி. எதையும் சாதிக்கும் திறமை படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிக்க வாய்ப்பு உள்ளது. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் அமோக தனலாபத்தை தரும். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. மாணவர்கள் சிலர் CA படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர் கல்வி கற்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர்
வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். திருவாதிரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சகோதர வழி உறவுகளால் ஆதரவு உண்டு. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். உடல் நலனில் கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கடன் சுமை நீங்கும் நாளாக அமையும். நட்சத்திர பலன் புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். கமிஷன் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலருக்கு மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி பெறுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பூசம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. கடன் சுமை நீங்கும் நாளாக இந்நாள் அமைய வாய்ப்பு உள்ளது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ஆயில்யம் செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. நேரடி கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பழைய கடனை அடைக்க புதிய கடனை வாங்காமல் இருப்பது நலம் பயக்கும். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். சிம்மராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம்
அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சிம்மராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வெல்லும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் சிலருக்கு பாகம் கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சின்ன திரையில் உள்ள பெண் கலைஞர்கள் பிரகாசிப்பர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பூரம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கமிஷன் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சிலருக்கு தந்தை வழி சொத்தில் பாகம் கூட கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் மேம்படும், பலப்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். கமிஷன் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் ஆடிட்டிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலையில்லாத இளைஞர்கள் சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு வேலை வாய்ப்பினை பெறுவர். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னிராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, ஏமாற்றத்தை நீங்கள் மாற்றும் வல்லமை படைத்தவர்கள். இந்நாள் வெற்றி நாளாக உங்களுக்கு அமையும். நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி பெறுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம். எதையும் சிந்தித்து செயல்படுத்துவீர் நீங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு சிலருக்கு கிடைக்கும். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும்.
தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி ஆதாரம் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கமிஷன் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். இளைஞர்கள் சிலர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களை நம்பியவர்களை நீங்கள் கைவிட மாட்டீர்கள். நட்சத்திர பலம். சித்திரை செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு சிலர் பெறுவர். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். விவசாய நிலங்களை வாங்கும் பொழுது பத்திரங்களை படித்து பார்த்து வாங்க வேண்டும். சுவாதி செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். விவசாய பூமிகளை வாங்கும் போது பத்திரத்தை கவனத்துடன் பரிசீலனை செய்து வாங்க வேண்டும். பெண்கள் சிலர் திருமண பாக்கியம் பெறுவர். நீண்ட நாட்களாக புத்திர பேறு இல்லாத இளம் பெண்களுக்கு புத்திர பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரம் பலப்படும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சின்ன திரையில் உள்ள பெண் கலைஞர்கள் பிரகாசிப்பர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபகரமாக அமையும். கடன் சுமை பெரிதும் குறையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி அம்மன். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, அனைத்து துறையிலும் கவனத்துடன் செயல்பட்டால் நீங்கள் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள். நட்சத்திர பலன். விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும்.
ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. இளைஞர்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீட்டுகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். அனுஷம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகளை பற்றி இன்று பேச வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். கடன் சுமை பெரிதும் குறைய வாய்ப்பு உள்ளது. பழைய கடன் அடைய புதிய கடனை வாங்குவதை தவிர்ப்பது நலம் பயக்கும். கேட்டை பிடிவாத குணத்தை தளர்த்த வேண்டும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சகோதர வழி உறவுகள் லாபத்தை தருவர். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்ட தொடங்குவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் மிகுந்த கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். தனுசு ராசி மூலம் செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சின்ன திரையில் உள்ள பெண் கலைஞர்கள் பிரகாசிப்பர். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை மேற்கொள்ளும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. போராடம் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் CA படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. நிதி ஆதாரங்கள் பலப்படும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பணியில் சேருவர். இளம் பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் மிகுந்த கவனம் தேவை. கடன் சுமை பெரிதும் குறையும் நாளாக இந்நாள் அமையும். உத்திராடம் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கமிஷன் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் சிவில் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலையில்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இளம் பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீட்டில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா. மகர ராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை.
புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு நலம் பயக்கும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பெண் மருத்துவர்கள் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெற வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் லாபத்தை அள்ளித்தரும். திருவோணம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கும். தந்தை வழி சொத்தில் சிலருக்கு பாகம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண் நாட்டிய கலைஞர்கள் பிரகாசிப்பர். பெண் இசை கலைஞர்கள் பிரகாசிப்பர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். அவிட்டம். தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வியாபாரத்தில் தனலாபம் உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். மாணவர்கள் சிலர் ஹோமியோபதி சித்தா மருத்துவம் படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்டுவர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. அனைத்து துறையிலும் பணியாற்றும் கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நட்சத்திர பலன். அவிட்டம். இன்று காலை முதல் மதியம் 2:21 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உடல் நலனில் கவனம் தேவை. மதியம் 2:21 பின்னர் செய்தொழில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர்கள் நீங்கள். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். பெண்கள் சிலர் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சதயம். இன்று காலை முதல் மதியம் 2:21 வரை செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு.
மதியம் 2:21 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி மறுநாள் மாலை 4:33 வரை உள்ளதால் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை செய்யவும். உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பூரட்டாதி செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர், நகை சீட்டு கட்ட தொடங்குவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று அறவே தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சுகவாழ்வு பெறுவீர்கள். நட்சத்திர பலன். பூரட்டாதி செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் அமோக தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் உஷார் நிலைமை தேவை. வேலையில்லாத இளைஞர்கள் சிலருக்கு வங்கியில் பணி புரிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரட்டாதி உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். ரேவதி உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் ஆடிட்டிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதி ஆதாரம் பலப்படும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை ஆதலால் உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து பின்னர் தாயாருக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்வித்து மனதார பிரார்த்தனை செய்தால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.